அதாவது இப்போ நீங்க உங்களுடைய வந்துட்டு ஆப் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இருக்கு இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை செக் பண்ணுங்க. அதாவது வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல என்ன போட்டிருக்கும்னா, உங்களுடைய சேனல்ல எதனாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத இங்க காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது வந்துட்டு நமக்கு வருமானம் வர்றதுக்கு தடைப்பட்டிருக்குதா அப்படின்றது இதுல வந்து காமிச்சிருவாங்க. இதை நீங்க சைட்ல கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இங்க வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு, நமக்கு வந்து இது மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத சேனல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு கார்பரேட் எதுவும் கிடையாது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கும் பொழுது உங்களுடைய சேனல்ல ஸோ மானிட்டேஷன் நீங்க அப்ளை பண்ண போறீங்களே, அப்போ வந்துட்டு சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இதை பார்த்தே வந்து சரி பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி எதனாச்சும் இருந்ததுன்னா இதுல நம்ம வியூஸ் அதிகரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பா வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு லோகோ இருக்கு இல்லைங்களா, இந்த செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேசிக் செட்டிங்ஸ் மட்டும்தான். இதனால வந்துட்டு நமக்கு இன்டைரக்டாவே நம்மளுடைய வியூஸ் அப்படின்றது அதிகரிக்கும். ஸோ இதுல என்ன விஷயங்கள் அப்படின்றத பார்க்கணுமா, இதுல நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நோட்டிபிகேஷன் புஷ் பண்றது, ஆடியன்ஸு. ஸோ இது வந்துட்டு குழந்தைங்களுக்கானது இந்த சேனல் கிடையாது அப்படின்றத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது அப்பதான் சரியான ஒரு ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் அதை வந்து சேர்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, நீங்க இந்தியா, அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதை சேர்க்கும். ஒரு சில கண்ட்ரி மாத்தி கூட இருக்கும், மேபி அதை கூட நீங்க வந்துட்டு அதை அப்படி மாறி இருந்ததுன்னா மாத்தி வச்சுக்கோங்க. ஆனா மேக்ஸிமம் அது நடக்காது. அதுக்கப்புறம் இந்த பர்மிஷன்ஸ் அப்படின்னு அது தேவையில்லை வந்துட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க நார்மலா இந்த கிளிப்பு, அதுக்கப்புறம் சென்சார், ஆட்டோ கேப்சர், ஸோ இதெல்லாம் வந்து ஆன்ல தான் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் சென்ட்ரல் அப்படின்றது வந்துட்டு நீங்க அதை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இருங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இதுதான் மெயின். ஸோ இந்த இடத்துல பாருங்க, கமாண்ட் ஆன் நியூ அப்லோட் அப்படின்றது இருக்குது. ஸோ லைவ் சாட் வந்து டன் இருக்குது, வியூஸ் போஸ்ட் வந்துட்டு ஆஃப்ல இருக்குது. ஸோ வந்துட்டு பிளாக்டு வேர்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ தப்பான வார்த்தைகள் யாராவது பேசினாங்கன்னா அதெல்லாம் நம்மளால வந்து பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்துட்டு பிளாக்கோட லிங்க் அப்படின்றது வந்து டெக்ஸ்ட் லிங்க் எல்லாம் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கமாண்ட் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்ல இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் மாடரேஷன் அப்படின்றது. ஸோ அதை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நன்னுல இருக்கு, பேசிக்கா, ஸ்ட்ரிக்டா, இல்ல வந்து ஹோல்டு ஆலா அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ இதை நீங்க வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே விட்டுருங்க. இது வேற எதுவும் வந்து பண்ண தேவையில்ல, இது அப்படியே இருக்கட்டும், ஆஃப்லயே இருந்துட்டோம். மேல ஆனா கமாண்ட் ஆன் நியூ அப்லோட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு அப்படியே ஆன்லயே இருக்கட்டும், அது எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு பேசிக் செட்டிங்ஸ் அப்படின்றது. இதுல இன்னொரு முக்கியமான செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆப்ஷன் அப்படின்றது இருக்கா, பென்சில் சிம்பிள் வந்துட்டு இருக்கா, நீங்க அதை வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே இதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குங்க. மேக்சிமம் ஒரு யூடியூப் சேனல்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஹேண்டில் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹேண்டில் ரொம்ப சுலபமா மக்கள் தேடக்கூடிய வார்த்தை, உங்களுடைய கண்டென்ட் கூட ரிலேட்டடா இருக்கக்கூடிய வார்த்தை, இதை நீங்க வந்துட்டு வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் லோனை பற்றி நான் வந்துட்டு வீடியோ பண்றேன் அப்படின்றதுனால லோன் ரிலேட்டடான நான் கண்டென்ட் இப்போ வந்து லோன் ஆப் தமிழ் அப்படின்னு வைக்கிறேன்னா, ஏன்னா நம்ம சேனல் பேர் தான் அட்ரைடு லோன் ஆப் தமிழ் அப்படின்றது நான் வைக்கிறேன்னா, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த லோன் ஆப் அப்படின்றது யாராவது போட்டு அட்டு போட்டு லோன் ஆப் அப்படின்னு வந்து தேடுறாங்க அப்படின்னா, இல்ல லோன் ஆப் தமிழ்னு தேடுறாங்கன்னா, நம்ம சேனல் முதல்ல அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணணும், முன்னாடி அவங்களுக்கு போய் காட்டும். இதனால டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நமக்கு நிறைய வியூஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான பேசிக் விஷயம், அதனால இதை பண்ணிக்கோங்க. அதே போல இதுல முக்கியமா இந்த விஷயத்த பார்க்கணும். இந்த வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, சேனலுக்கு டெஸ்கிரிப்ஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய நீச் என்னன்றதை முதல்ல பாருங்க. நீங்க எதுக்காக வீடியோ போடுறீங்க, என்னத்துக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்றத பாருங்கன்னு சொல்லி. ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தாங்கன்னா இந்த சேனல் எதுக்கானது அப்படின்றது தெரியணும். இந்த சேனல் வந்துட்டு லோனுக்கானதா இல்ல வந்துட்டு யூடியூப்கானதா அப்படின்றது எல்லாமே தெரியணும். அதனால அதையும் நீங்க வந்து கரெக்டா போட்டுக்கோங்க. ஹேண்டில் போட்டுக்கணும், கரெக்டா வந்து டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அல்கரிதம் வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் அதுல இருக்கும் பொழுது அது என்ன பண்ணும்னா, அந்த வியூஸ்க்காக நிறைய பேர் இது ரிலேட்டடா சர்ச் பண்ணும்போது அது புஷ் பண்ணும். ஸோ அது போய் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வேர்டு யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதான் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. பேசும்போது வந்துட்டு வர வார்த்தைகள், இப்போ லோன் ரிலேட்டடா பேசுறேன்னா, நான் வந்துட்டு லோன் ரிலேட்டடா யாரோ பர்சனல் லோனுக்கு போட்டிருக்காங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு ஹோம் லோனை பற்றி தேடுறேன்னா, அப்போ அந்த பர்சனல் லோன் பண்ணக்கூடிய இடங்கள்ல அந்த ஹோம் லோன் அப்படின்றத அவங்க கீவேர்டு மாதிரி வச்சிருந்தாங்கன்னா, அப்போ பர்சனல் லோனை தேடும்போது ஹோம் லோன் வரும், ஹோம் லோனை தேடும்போது பர்சனல் லோன் வரும். இதுதான் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. அதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அடுத்தது, இந்த சேனலோடைய வந்துட்டு உங்க யூடியூப் சேனலுக்கு ஒன்று இருக்கும். அதாவது வந்துட்டு ஏதாவது ஸ்டுடியோ, ஏதாவது சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த லிங்க்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, ஆட் லிங்க், அதுல கொடுத்துருங்க.
ஸோ நீங்க வந்துட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே வந்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க, லிங்க்டுன்றதை ஆட் பண்ணி விட்டுருங்க, அதுதான் நல்லது. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா தான் ஸோ அந்த சோஷியல் மீடியா மூலியமா கூட நீங்க ஷேர் பண்ணும்பொழுது அதையும் புஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டைரக்ட் மூலியமா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணும்பொழுது, அதுலயும் குறிப்பா இந்த 2 செட்டிங்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் வியூஸ் வர்றதுக்கு அதை வந்து புஷ் பண்ணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இது எல்லாமே. அதனால மேக்ஸிமம் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை ஆன் பண்ணிக்கிறேன். அதாவது இங்க வந்துட்டு ஹோம் டேப் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியும் ஹோம் டேப் அப்படின்றது ஒன்று இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஹோம் டேப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் அப்படின்றது தான். இதை மட்டும் தயவு செஞ்சு நீங்க கரெக்டா பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு 2 ஆப்ஷன் இங்க காட்டுது. ஒன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இந்த ஹோம் டேப் அப்படின்றது ஒன்று காட்டுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார் யூ அப்படின்றது ஒன்று காட்டுது. இங்க பாருங்க, ஃபார் யூ அப்படின்றது ஒன்று காட்டுது. இந்த 2 டேபுமே ஆட்டோமேட்டிக்கா ஆன்ல தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இது எதுக்காகன்றதை நான் தெளிவா சொல்றேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஹோம் டேப் அப்படின்றது இப்போ உங்களை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, நீங்க ஏதாவது ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இது போய் அவங்களுடைய ஹோம் டேப் அப்படின்றத ஃப்ரண்ட்ல காட்டும். உங்களுடைய சேனல்லே அது ஃப்ரண்ட்ல முக்கியமான கண்டென்ட் எல்லாம் அங்கே வந்து காட்டிடும். ஸோ ஹோம் டேப்ல நீங்க அனலைஸ் பண்ணி வந்துட்டு அலைன் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அடுத்தது இங்க ஃபார் யூ அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபார் யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் நம்ம சேனல்ல பாக்குறாரு. இப்ப சேனலை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்ச வீடியோவோ இல்ல வந்துட்டு ஏதாவது அது ரிலேட்டட் நம்ம நிறைய வீடியோ போடுறோம்னா இது என்ன பண்ணும்னா அடிக்கடி அவங்களுக்கு போய் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பாரு, இவர் இது போட்டிருக்காரு, இந்த ரெக்கமெண்ட் பண்ணுது, இந்த இதுல போட்டிருக்காங்க ரெக்கமெண்டட் யுவர் கண்டென்ட் பேஸ்ட் ஆன் யுவர் வியூவர்ஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த மோர் செட்டிங்ஸ்ல கூட நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கலாம். ஆனா நான் படிச்சுட்டேன், இதுதான் இதனுடைய வந்துட்டு பேஸ், அதாவது சுருக்கம் இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த 2 செட்டிங்ஸுமே ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி தாங்க. இது 2மே உங்களுக்கு ஆன்ல இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் ஆஃப்ல இருந்ததுன்னா கண்டிப்பா ஒட்டனடியா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் அப்படின்றது. இதுல இன்னும் இந்த மாதிரி வந்துட்டு இன்னொன்னு இருக்குதுங்க. சரிங்க, ஆன் பண்ணிக்கிறேன். அதாவது வந்துட்டு இந்த மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை கொடுத்துருவோம். உடனே இங்க பாருங்க, இங்க வந்துட்டு கண்டென்ட் டைப் அப்படின்றத காமிக்குது. வீடியோவா, ஷார்ட் வீடியோவா, லைவ் ஸ்ட்ரீமா இப்படின்ற மாதிரி இது வந்து காமிக்குது. ஸோ ஆல் கண்டென்ட் ரெக்கமெண்டடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்துட்டு நீங்க எந்த வீடியோல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக. பட் யூடியூப் தரப்பு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் கண்டென்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நான் வெறும் ஷார்ட் மட்டும் தான் போறேன்னா நீங்க மற்றது பெரிய வீடியோ அப்படின்றது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த வந்துட்டு அல்காரிதம் உங்களுக்கு ஒர்க் பண்ணி ஸோ அதை இன்னும் புஷ் பண்ணி வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு செட்டிங்ஸ். இப்போ நீங்க உடனடியாக என்ன செய்யலாம்னா, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா போயிட்டு நீங்க வந்து ஸோ உங்களுடைய யூடியூப் YT ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணி அதில் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்றது வந்து உடனடியாக செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஸோ உங்களுக்கு சில கிளியரான விஷயங்கள் தெரியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்படி நம்ம சரியான முறையில் சில விஷயங்களை மாற்றும் பொழுது நமக்கு வியூஸ் அப்படின்றது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் உங்களுடைய வீடியோஸை மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. அண்ட் அதே போல முக்கியமான விஷயம் என்னன்னா, கமாண்ட் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கமாண்டுக்கு அப்பக்கப்ப ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் ஆக்டிவ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது நிறைய பேருக்கு புஷ் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களால கமாண்டுக்கு ரிப்ளை கொடுக்க முடியலன்னா ஜஸ்ட் ஒரு ஹார்ட்டினாவது கொடுத்துட்டு போங்க. ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஹார்ட்டினாவது கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா மறக்காம இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வியூஸ் பக்காவா ஏறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்க இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. யூடியூப் ரிலேட்டடா எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கேன், எல்லாமே பயனுள்ளது தான். அதெல்லாம் போய் பார்க்கலீங்கன்னா பார்த்து